ஸோ 6th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் சரியா. ஸோ ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கிறோம் 6th ஸ்டாண்டர்டுக்கு. இது அடுத்த செகண்ட் கொஸ்டின் பேப்பரு. இதில் கொஸ்டின் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, எதுவுமே ஸ்கிப் பண்ணாதாங்க மேக்ஸிமம். ஸோ இதில் இருந்தால் கொஸ்டின் வரப்போகுது உங்களுக்கு சரியா. ஸோ ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர் 5 கொஸ்டின் பேப்பர் போடுறேன், அந்த 5 படிச்சிட்டிங்க அப்படின்னாலே வந்து 90க்கு மேலே எடுத்துடலாங்க. 100க்கு ஓகே, 100க்கு சொல்கிறது 60க்கு 50க்கு மேலே எடுக்கலாம், 55க்கு மேலே எடுக்கலாம். ஸோ என்னது 60 எடுக்கலாம்னு சொல்கிறேன், 60க்கு 60 எடுக்கலாம். ஒரு 6 கொஸ்டின் பேப்பர் போகிறேன், அதையும் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே. நான் போகிற கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின்லாம் க்ளீனாக படிச்சிட்டிங்க அப்படின்னாலே வந்து அசால்ட்டாக எடுக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க். ஸோ 1 மார்க் பொறுத்தவரைக்கும் புக் பேக் ஃபுல்லாக படிச்சிருங்க ஓகே. அதே மாதிரி கலைச்சொல் ஃபுல்லாக படிச்சிருங்க ஓகே. ஒரு கலைச்சொல் கேட்பான், இல்லை 2 கேட்பான். ஸோ ஃபுல்லாக படிச்சிருங்க. அதே மாதிரி இந்த அடிபெறலாமல் எழுதுக, இட் மீன்ஸ் போயம் மீன்ஸ் அந்த கவிதை பேலை. ஸோ கவிதை அது வேறு, திருக்குறள் இது எல்லாமே ஃபுல்லாக படிச்சிடணும். மற்ற இந்த குருவினா சிறுவினா சிந்தனை வினா அதெல்லாம் வந்து நான் சொல்கிறத படித்தா போதும். ஸோ 2 மார்க்ஸ். ஃபஸ்ட்டு காந்தியடிகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு முதலில் ஏன் நுழையவில்லை, இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன் கொஸ்டின். அடுத்து சொல் என்றால் என்ன, யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும், இம்பார்ட்டன் கொஸ்டின். தாராபாரதி கவிதையில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயரை குறிப்பிடுக, இம்பார்ட்டன் கொஸ்டின். பிற உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும், இம்பார்ட்டன் கொஸ்டின். யாரால் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இம்பார்ட்டன் கொஸ்டின். உள்ளத்தை உள்ளவாறு கூறும் அணியின் பெயர் யாது, இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் ஓகே. சில எல்லாமே இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் தான். ஒரு இந்த கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கேன் அப்படின்னாலே அது இம்பார்ட்டன் கொஸ்டின் தான். சில இதில் கேட்டிருக்க கொஸ்டினை ஒன்று கூட ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் தான் மார்க் நம்ம கையில் வந்துடும் ஓகே. இதுதான் வந்து 4 மார்க்கு. எல்லா உயிர்களும் மகிழ்வோடு வாழ புத்தர் பிரான் கூறும் அறிவுகளை எழுதுக. காந்தியடிகள் உடைமாற்றத்திற்கு காரணமாக அமைந்த நிகழ்வை கூறுக. பாராபரக்கண்ணீரில் தாய்மானவர் கூறுவன ஓகே அந்த கொஸ்டின். அடுத்து மணிமேகலை மன்னரிடம் வேண்டியது யாது. அறுவகை, இந்த கொஸ்டின் 2வது வாட்டி ரிப்பீட்டட் ஆகுது. ஸோ அறுவகை பெயர் சொற்களை எழுதுக அப்படிங்கிற கொஸ்டின். அடுத்து அடிப்பெறலாமல் எழுதுக. நான் சொன்ன மாதிரி திருக்குறளும் ஃபுல்லாக படிக்கணும், அந்த அடிப்பெறலாமல் பாட்டை ஃபுல்லாக படிக்கணும் ஓகே. அடுத்து அனைத்து வினாக்களுக்கும் முடிய எழுதுக. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கு, 1 மார்க் கொடுத்துருக்கு. ஆமாம், ஒரு கொஸ்டின். ஸோ 2 மார்க்ஸ் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. ஸோ 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அகர வரிசைப்படுத்துக. ஸோ அகர வரிசை ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்துச்சு, 2வது வாட்டி ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து சொற்றொடரில் அமைத்து எழுதுக. ஸோ இந்த கொஸ்டினை சொற்றொடரில் அமைத்து எழுதணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு செடிகொடிகள் நிறைந்த காடை நான் கண்டேன் அப்படின்னு எழுதலாம் ஓகே. இதுதான் வந்து இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஸோ இது மாறி இருக்கிறத ஒன்றா எழுதி ஒரு சென்டென்ஸ் கொண்டு வரணும். அதுதான் கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஏதாவது பிழை இருக்கா அப்படிங்கிறத பார்த்தா அதை திருத்தி எழுதணும். அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. பந்து இருக்குன்னா அது கூட இன்னொரு சொல்லை ஆட் பண்ணி, அதுமாதிரி வான் இருக்குன்னா அது மாதிரி இன்னொரு சொல். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி புது சொல்லை வந்து உருவாக்கணும். அடுத்து இருபொருள் தருக. ஸோ 6 அப்படின்னா ஓடக்கூடிய 6 உண்டு. அடுத்து 6ங்கிறது ஒரு நம்பர் உண்டு. திங்கள் அதே மாதிரி ஒரு 4 உண்டு, ஒரு மாதம் உண்டு ஓகே. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்ததான் வந்து உன் பொறுப்புகள் வீட்டிலும் பள்ளியிலும் ஏதேனும் ஒன்று கூறுக. ஸோ வீட்டில் நல்லா அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், பள்ளியில் நல்லா படிப்பேன் அப்படிங்கிறதையும் போச்சு. ஸோ இது வந்து தமிழாக ஒழுங்காக முறையாக எழுதணும் ஓகே. அதாவது கீழ்காணும் பாடலில் உள்ள எதுகை மோனை ஏபை எழுதுக. ஸோ எதுகைனா 2வது எழுத்து, மோனைனா முதல் எழுத்து, அப்புறம் ஏபினா லாஸ்ட் எழுத்து. ஸோ இது ஒன்றி வரக்கூடிய ஒரு 2 லைன். ஸோ ஒரு எத்தனை இருக்குது அப்படிங்கிறத எடுத்து எழுதிடணும். அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. ஸோ மனம்னா என்ன, இது 2க்கும் வேறு மீனிங். ஸோ அது என்னென்ன மீனிங் அப்படின்னா அறிஞ்சு அதுக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஏவேனும் ஒரு வினாவிற்கு. ஸோ 6 மார்க் 2 கொஸ்டின் கேட்காங்க எல்லா வாட்டியுமே. ஸோ அறம் செய்ய விரும்ப இந்த தலைப்பில் கற்றை எழுதுக. ரிப்பீட்டட் கொஸ்டின், 2வது வாட்டி ரிப்பீட்டடு. நூல்கள் அனுப்ப வேண்டிய பதிப்பகத்திற்காக கடிதம் எழுதுக. அடுத்து பாதம் என்ற சிறுகதை, ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்க போகிறாங்க இந்த வருஷம். பாதம் என்ற சிறுகதையை சுருக்கி எழுதுக. அடுத்து வேலுநாச்சியார் சிவகண்டியை மீட்டெடுத்த நிகழ்வை எழுதுக, இம்பார்ட்டன் கொஸ்டின். ஸோ இல்லை 4 கொஸ்டினை க்ளீனாக படிச்சிட்டிங்க அப்படின்னாலே 1 அட்டன் பண்ணலாம் ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் மாதிரி இன்னும் 2-3 கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கோம். ஸோ அதையும் பார்த்து வச்சுக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.